சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவாலய ஓட்டத்தை தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மனு, கன்னியாகுமரி சிவாலய ஓட்டத்தோட மரபு என்ன, கூடுதல் விவரம்? அதாவது குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் சிவராத்திரி என்றாலே குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 12 சிவாலயங்களுக்கு கேரளம் மற்றும் தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் ஓடியும் நடந்தும் வாகனங்களிலும் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் சிவாலய ஓட்டம். இந்த சிவாலய ஓட்டத்தை பொறுத்த அளவில் இந்த ஆண்டு சிவாலய ஓட்டம் இன்று மாலை திருமலை, அதாவது 1வது சிவாலயமான முஞ்சிரை திருமலை மகாதேவர் ஆலயத்தில் இருந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அதாவது தாமிரவர்ணி ஆறு மற்றும் இந்த கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் இருந்து குளித்து காவி உடையடைந்து கையில் வீசறையுடன் கோபாலா கோவிந்தா கோஷங்கள் எழுப்பி இந்த சிவாலய ஓட்டம் இந்த தற்போது 1வது சிவாலயத்தில் இருந்து துவங்கியுள்ளது. இந்த சிவாலய ஓட்டம் சிவாலய ஓட்டத்தில் பங்கேற்கக்கூடிய பக்தர்கள் முஞ்சிரை திருமலை மகாதேவர் கோவிலிருந்து திருப்பரப்பு, அதாவது 2வது சிவாலயமான திக்குறிச்சி, திருப்பரப்பு, திருவந்திக்கரை, பன்னிப்பாகம், பொன்மரை என 12 கோவிலில் 12வது கோவிலான நட்டாலம் பகுதியில் இருக்கக்கூடிய மகாதேவர் கோவிலில் நாளை மறுநாள் அதிகாலையில் இந்த சிவாலய ஓட்டத்தை நிறைவு பெற உள்ளது. தற்போது இங்கு கால்நடையாக செல்லக்கூடிய பக்தர்கள் அந்த சிவாலய ஓட்டத்தை துவங்கியுள்ள நிலையில் நாளை காலையிலிருந்து வாகனங்களில் செல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த 1வது சிவாலயத்தில் இருந்து இந்த சிவாலய ஓட்டத்தை தொடங்க உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மனு.